காளான் பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல எண்ணெயும் நெய்யும் ஊற்றிக்கோங்க. லவங்கம் பிரியாணி இலை போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் தக்காளி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் புதினா போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பேஸ்ட்டு போடுங்க. அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டை ஊற்றி அதையும் நல்லா வதக்கிட்டு எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் கொஞ்சோண்டு காஷ்மீர் மிளகாத்தூள் போடுங்க. கொஞ்சமாக போட்டு தயிர் ஊற்றி நல்லா வதக்கி விட்டு காளானை போடுங்க. காளானையும் நல்லா வதக்கி விட்டு நல்லா வதக்கிட்டு கொத்தமல்லி தழை போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வச்சுருக்கிற சுடு தண்ணியை இப்போ ஊற்றிடுங்க. உங்களுக்கு அளவான சுடு தண்ணி ஊற்றிட்டு அது கொதிக்கும்போது கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை போடுங்க. கொதிச்ச அரிசியை போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா லெமன் புழிஞ்சு விட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி தம்மில் போட்டுருங்க. தம்மில் போட்டு ஒரு 1/2 hour கழித்து எடுத்திங்கன்னா சுவையான காளான் பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.